நண்பர்கள் ரொம்ப சிறப்பு இருக்காங்க. தயவு செய்து பாதை ஒளி விசில் வச்சிருக்கவங்க வந்துருங்க. பொறுப்பு சாமியை பின்னாடி கொண்டு வாங்க. இல்ல கொஞ்சம் பின்னாடி வாங்க. நீங்க வாங்க. பின்னாடி இன்னும் கொஞ்சம் வாங்க. இன்னும் தள்ளி வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1000 கால் போட கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாமி இறங்க பத்திரமாக அந்த துறை நண்பர்களுக்கு அந்த ஒரு மட்டும்தான் பாதுகாப்பாக பெருமாளை இறக்க வேண்டியிருக்கிறது. தயவு செய்து முன்னாடி இருக்கக்கூடிய விசிறிகள் பின்னாடி இருக்கக்கூடிய விசிறிகள் நீங்க உள்ள வந்துருங்க. இல்ல விசிறி கீழே அடிக்கிறீங்க. நல்ல பெருமாள் உள்ள இருக்கக்கூடிய அந்த கோடான கோடி மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். சாமி மேல பின்னாடி இருந்து முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. மாலைகளை வரட்டு பெருமாள் நிற்கிறாரு. கூப்பிடுங்க. அழகா கூப்பிடுங்க. கோவிந்தா வந்துட்டாரு. அழகர் கோவிந்தா அழகா நம்ம அழகரை வரவேற்று கூட்டி வர்றதுக்காக அருள் மிகு வீரராக பெருமாள் 3 தடவை வையாரியை வந்துகிட்டு இருக்காரு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா
அனைவருக்கும் காட்சி கொடுப்பதற்காக இந்த வளாகத்தை சுற்றி 3 முறை வர வெயிட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்காங்க நெருக்கடி ஏற்படுத்தாங்கன்னா உங்க இடத்தை நோக்கி அவர் வருவார். இன்னும் சில நேரத்தில் அப்படியே சுற்றி 3 தடவை வைகை ஆற்றிலே இறங்கி அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வைபவத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதிலே வீரராக பெருமாள் உள்ளிட்ட மண்டபடி கொடுத்த கோவிந்தா 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 இதோ அழகர் எம்பெருமான் சென்ற கலிகால் நீகாத்த ஆட்சியும் பெருமாளையும் சோழமலை வஞ்சக்கண்ணன் மாவாரையும் மயக்கமியாய் வந்து எங்கள் ஒளியாக இதோ அழகர் எம்பெருமான் இறந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்மை நோக்கி வந்திருக்கிறார். கோவிந்தா 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 போட்டா அமளிச்சு சினிமாட்டிக் திருப்தி ஏற்படும். நம்ம தீர்மானங்கள் அப்படியே கைப்பாடமா பெருமாளை தூக்கி காட்டுங்க. செஞ்சு இவ்வளவு நேரம் நான் பாதுகாக்க நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாதையை கொஞ்சம் விடுங்க. சாலை வர்ற பாதையை கொஞ்சம் விடுங்க. இங்க இருந்து அங்கிட்டு போறீங்க, அங்கிட்டு வரீங்க. தயவு செஞ்சு சாலை வர போறாரு. அந்த தேரிக்கார நெருக்கடி கொடுக்காதீங்க. நீங்க விளையாட சும்மா அப்படியே அமைதியா நிலைய பெருமா நல்லா தூக்கி காட்டுவாங்க. கோவிந்தா கோவிந்தா. இந்த தேரிக்கார ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களால் மட்டும்தான் இந்த பாதுகாப்பு வெற்றி பெறும். தயவு செய்து அந்த தேரிக்கார நெருக்கடி இருக்கக்கூடியவங்க கைப்பாற்றி கருத்தாக நம்ம தீர்வது அளவில் தீர்வாரா. கோவிந்தா கோவிந்தா. எவ்வளவு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காவல்துறை நண்பர்கள் தீர்ப்பை ரொம்ப சிறப்பு இருக்காங்க. நீங்க போகாதீங்க. முதல்ல பின்னாடி இல்லைங்க. தயவு செஞ்சு சொல்றீங்க. நீங்க நீங்க போடுங்க. ஆசனில் இருக்கக்கூடிய பக்தவடி பெருமாள் தம்பி அன்புக்கு கட்டுப்பட்ட
ஐயா ஐயா கொஞ்சம் தள்ளிக்கணும். கோவிந்தா யாரியா முன்னாடி ஜாம்பா வர சொல்லியா? சாமி வர்றப்ப பாதை வலிக்கிறப்ப வருது. ரெண்டாவது round வருது. நான் கொடி போட்டுப்பா, கொடி போடுறேன். சாமி வரணும்ப்பா. சீர்வாதம் ரொம்ப தயாராயிட்டாங்க. உங்களுக்கு நம்ம திருக்கோயில் நிர்வாகிக்கு சார்பாக வந்த உடனே கூலிங் வந்த உடனே அனுப்பி வச்சு. கூலிங் கொடுக்காட்டி வந்து சாமி வரணும்ப்பா. ரெண்டாவது ரவுண்டு நம்ம மக்களை எல்லாம் பார்த்து அறிவறிக்கிறேன். அதை வழியிலே இந்த திடல்ல இரண்டாவது வரை வரவிருக்கிறார். கோவிந்தா கோவிந்தா பக்கத்தில் நம்ம சீர்வாதங்கள் நீங்க வந்து கோவிந்தா 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 போட்டோ ரைட் அவளைக்கு பிஆர் சார் நிற்கட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படியே ரைட் அவளைக்கு எதிர்த்து வர்றவங்களை நோக்கி போக காவல்துறை மதுரை மாநகர காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே வடக்கு புறமா இருக்கவங்க ஓபுராப்படித்துறை ஆழ்வார்புரம் ஓபுராப்படித்துறை வழியாக இப்போட்டான் அதில் வெளியேறி மெதுவாக மதுரை மாநகர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெருமாள் வந்திருக்காரு. கோவிந்தா நாங்க இன்னைக்கு 3 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வந்தோம். இங்க 4 மணிக்கு ரீச் பண்ணிட்டோம். 5:30 மணிக்கு சாமி இங்க வந்தாங்க. பச்சை படுத்து விட்டு வந்திருக்காங்க. மதுரை மாநகர காவல்துறை சார்பாக பச்சை பட்டு உடுத்தி அழகர் இங்க வந்தாரு. ஒரு 1.5 hours வெயிட் பண்ணி பார்த்திருப்போம். நல்லா சூப்பரா மஜாவா இருக்கு. ஆ 12th நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருக்கு. 12th நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்கேன். பிரணேஷ் வணக்கம் சார். ஓகே வணக்கம். நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த அழகர் திருவிழாவை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் எங்கள் ரிலேஷன் எல்லாமே வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நேற்று நைட்டு தான் வந்தோம். வந்து அந்த அழகர் திருவிழாவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அழகரை பார்க்கும்போதே ஒரு தெய்வீக உடம்புல
ஒரு இதா இருக்கு. இந்த மக்களை பார்க்கும் போதும் ஒரு தமிழர் திருநாளை இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறது மதுரை மக்கள் மட்டும்தான். அந்த மதுரை மக்களுக்காண்டி நாங்க மதுரை மண்ணுல பிறக்கலையேங்கிற வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருமையாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுல அந்த பாட்டு தானே மவுஸ் டிங் 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 சூப்பரா இருக்கு. பார்த்தோம் நல்லா இருக்கு. நாங்க நெய்வேலில இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஆக்சுவலி மதுரைக்கார பொண்ணு தான். நான் வந்து இப்ப சென்னையில மேரேஜ் ஆகி சென்னைக்கு போயிட்டேன். இப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆத்துக்குள்ள வந்து சாமி பார்க்க வந்திருக்கேன். இது வந்து லைஃப்ல மறக்க முடியாத மொமெண்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா திருவிழாவும் நடக்கும். ஆனா மதுரையில இந்த சித்திரை திருவிழான்றது ரொம்ப ஸ்பெஷலானது. ரொம்ப நல்லா இருக்கு. வைப் வேற லெவல் வைப். ஆத்துக்குள்ள பாக்குறது அழகரை பார்த்தோன்னா ரொம்ப ஒரே உடம்பெல்லாம் ரொம்ப மெய்சில் எடுத்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகரை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நான் என்னோட நேம் வந்து சாதனா. அண்ணே நீங்க காமனா கொஸ்டின் கேளுங்க, நான் சொல்றேன். நானாவே பேசிட்டே இருக்கவா பிடிக்கவா வேணும். நான் வந்து காலையில 2 மணிக்கு கிளம்பணும். இங்க வரதுக்கு ஒரு 4 மணி ஆச்சு. ஆனா சாமி வந்து 5:30 போல வந்தாங்க. நல்லா பார்த்தோம். கிட்ட 3 தடவை சுத்தினால எல்லாருமே நல்லா பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. மியூசிக்கு அதுக்கு இன்னும் நல்லா வைப் ஆகுது. நல்லா இருக்கு. எப்பயுமே பார்ப்போம். இது 5வது வருஷம் உள்ள வரேன். மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் வருஷம்னால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். எல்லா வருஷமும் இன்னும் கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் செய்யுது. நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாமே. திவ்யா. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நல்லா மக்கள்லாம் கூடி. திருப்பூர் சொந்த ஊர். பார்த்துருந்தா இங்க வந்ததில்ல. இங்க கூட்டமா இருக்குன்னு வர்றதில்ல. இந்த முதல் டைம் இவ்வளவு பக்கத்துல பார்த்தது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கள் இவ்வளவு கூடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த திருவிழா வைப்பு நல்லா இருந்தது. நல்லா பாசம் தான் சொல்ல வேணாம். மதுரை நாளே பாசம் தானே. நல்லா இருந்துச்சு. யுவராஜ். நான் மஞ்சு, என் ஹஸ்பண்ட் சரவணன். நாங்க மதுரை. நாங்க இங்கதான் 25 இயர்ஸ் இருக்கோம். ஆனா எல்லா வருஷமுமே சித்திரை திருவிழானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த 10 நாள் 15 நாளுமே திருவிழா வந்து கோலாகலமா இருக்கும். மதுரை மக்களுக்கு இது வந்து ரொம்ப திருவிழா வந்து மதுரை மக்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இல்ல எல்லா கிராமத்துல இருந்து எல்லாருமே வருவாங்க இந்த திருவிழா பாக்குறதுக்கு. எங்களுக்கு சித்திரை திருவிழாவே ஒரு எங்களுக்கு திருவிழா நல்ல ஒரு வைப்பு. எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் சுத்தி வந்து பாக்குறதுக்கு வருவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இதுக்காக எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த இதுல இருந்தாலும் சரி, நாங்க சித்திரை திருவிழா பாக்குறதுக்காகவே வந்துட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எல்லா ஜனங்களும் வந்து பாப்பாங்க. இந்த மாதிரி கூட்டம் வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மளால. இந்த இடத்துல எல்லா மக்களையும் பாக்குறோம். இன்னைக்கு வந்து கள்ளழகர் வர்றது வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அதுவும் இன்னைக்கு வந்து பச்சை ஆடை உடுத்தி வந்திருக்காரு விவசாயி மக்களுக்காகவே. அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த வருஷம் எல்லா மக்களுமே நல்லா இருப்போம். ரொம்ப சிறப்பா இருப்போம். விவசாயமும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றோம். ரொம்ப நன்றி. மஞ்சு. என் ஹஸ்பண்ட் சரவணன். என் பையன் எனக்கு அவ்வளவு பேச தெரியாது. மதுரையை வந்து என்ன சொல்லணும், ஆமா மதுரை கள்ளழகரை வந்து இன்றைக்கு பார்த்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. பச்சை பட்டுடுத்தி என அலங்காரத்துடன் என வீரராக பெருமாளும் கள்ளழகர் பெருமாளும் ஆற்றில் இறங்கி இன்னைக்கு மதுரையை சிறப்பித்து மதுரையின் பெருமையை நிலைநாட்டி இன்று சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகேயன். சார் ஓகே. உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவில் இன்னைக்கு முக்கியமான வரலாற்றுல ஒரு சிறப்பான நாள். அதாவது நம்மளுடைய ஆற்றில் வந்து வைகை
ஆற்றில் வந்து நம்ம கள்ளழகர் இறங்கி பச்சை பட்டு உடுத்தி, அதாவது பச்சை பட்டு உடுத்தி நம்மளுக்கு வருடம் உடுத்தி இறங்குவாரு. ஆனா இருந்தாலும் மக்களுடைய நலனுக்கு, மக்களுடைய ஆரோக்கியம், மக்கள் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும். 10 லட்சம் மக்கள் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று அழகரிடம் நாங்க வேண்டி இருக்கிறோம். அதே மாதிரி மக்களுக்கும் நல்ல இந்த இடத்துல தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. மதுரைக்கு இதை விட வேற பெருமை என்ன இருக்கிறது? இந்த ஒரு நாள் என்றது மதுரையே அப்படியே குலுங்கிருச்சு. தொடர்ந்து மக்களுடைய நலன் கருதி ஸ்டார் குரு பவுண்டேஷன் ஏற்பாடுகள் பணிகள் செய்து கொண்டே இருக்கும் சார். வைப்னு சொல்ல அதெல்லாம் தாண்டி சார், வைபெல்லாம் தாண்டி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு உலக பிரசித்தப்பட்ட விழா வந்து எங்கேயுமே இப்படி நடந்திருக்காது. ஒரே இடத்துல 10 லட்சம் கோடி மக்கள், அதாவது 10 லட்சம் மக்களுக்கு மேல இருந்து பார்க்கக்கூடிய வைப்னா அப்படி ஒரு விஷயம். அதை நம்ம ஃபீல் பண்றோம், இங்க உணர்றோம். அதனால எல்லாருக்குமே தெரியும். கடவுள்கிட்ட நாம கேட்டுக்கொண்டது மக்கள் இன்னும் அடுத்த வருஷம் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல ஒரு அடிப்படை வசதி மக்களுக்கு தேவைன்றதை அழகிட்ட வேண்டியிருக்கோம். இன்னும் எங்களுடைய மக்களுடைய சேவைக்கு தான் நாங்கள் அழகிட்ட வேண்டியிருக்கோம். இந்த அழகிட்ட கேட்டு அதே தான் இருக்கும். எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்டார் குரு பவுண்டேஷன் குருசுவாமி. என் பேர் வந்து லக்ஷன்யா. நான் வந்துட்டு சாமியை வந்து ரொம்ப பக்கத்துல நல்லா பார்த்தேன். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வேற ஊர்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து இதை பாக்குறது நான் பக்கத்துல பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செம்ம வைப்பா இருக்கு. ஒரு 6 மணி 5 மாதிரி இறங்குறாரு. நல்ல வைப்பா இருக்கு, நல்ல ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. லக்ஷன்யா. சென்னையில இருந்து வந்திருக்கோம் அழகர் ஃபெஸ்டிவல் பாக்கிறதுக்காக தான். 2 நாளா ஊரே அட்டகாசமா இருக்கு. நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடவும் பக்தி நம்பிக்கையோடவும் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. அதாவது நிறைய ஊர்ல திருவிழா பார்த்திருக்கேன், ஆனா இதுதான் உண்மையான பெருவிழா. நிறைய கூட்டம், வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க, உள்நாட்டுக்காரங்க இருக்காங்க. நாங்களே சென்னையில இருந்து ஒரு 5 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். 2-3 நாள் இங்கதான், மொத்தம் 3 நாளும் பெருவிழாவா தான் இருக்கு. சாப்பாடெல்லாம் பயங்கரமா இருக்கு. போற இடம் எல்லாம் இலவசமா அன்னதானம் போடுறாங்க, ஜூஸ் கொடுக்கறாங்க, மோர் கொடுக்கறாங்க. அதாவது மக்கள் வந்து இந்த அளவு ஆர்வமா எந்த ஃபெஸ்டிவலும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி. அதாவது அவங்க பாசத்துக்கு திரும்பி நம்ம என்ன பண்ண போறோமே தெரியாது, அந்த அளவு அவங்க வந்து பாசமா இருக்காங்க. போறவங்க எல்லாருக்குமே என்னெல்லாம் பண்ணுமோ, என்னெல்லாம் உதவி தேவையோ எல்லாமே கணக்கு வழக்கு இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் இங்க எந்த ஊர்லயுமே பார்த்தது கிடையாது. நிறைய திருவிழா அட்டென்ட் பண்ணியிருக்கேன், ஆனா இதுதான் உண்மையான பெருவிழாவே. மனோஜ்குமார், சென்னை. வணக்கம், நான் வந்து தனக்கங்குளத்துல இருந்து வரேன். என் பேர் மோகனா, இவங்க என் ஹஸ்பண்ட். நாங்க வருஷம் வருவோம். இது இத்தனை பேருக்கு மத்தியில வந்து இதை பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுலயும் இந்த அழகர் வர்றப்ப போடுற பாட்டு வந்து நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாட்டு, அதே ஆரவாரத்தோட இருக்கும். அவர் இந்த பச்சை பட்டோட அவர் வர்றப்ப நம்மளுக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும், நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப இங்க நிறைய பயங்கரமான கூட்டம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அவரை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம் வருஷம். இது மதுரைக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு திருவிழா. இது பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம பாரம்பரிய திருவிழா அப்படின்னு சொல்லி இது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு ரொம்ப. இங்க நம்ம பாத்தீங்கன்னா சுத்தி எக்கச்சக்க போலீஸ் இருக்காங்க, விடிய நின்று நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பு தராங்க. பெட்டாலியன் இது பண்ணி மஃப்டில நிறைய பேர் சுத்துறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியா நம்மளே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ யாருனாலும் வந்து பத்திரமா வந்துட்டு பத்திரமா போற அளவுக்கு. ஆனாலும் கூட்டம் பயங்கரமா இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்துல வந்து அதெல்லாம் இல்லாம திருவிழாவே இல்லையே. ரஸ்னா, மோர் எல்லாமே போறது எல்லாமே நம்மளுக்கு அதெல்லாம் எல்லாருமே அதை நம்மளுக்கு தராங்க. ஒரு அன்னதானமா அதை எடுத்து செய்யறப்ப நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் வருது, அடுத்த தடவை நம்மளும் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. அதனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. என் பேர் மோகனா, என் ஹஸ்பண்ட் விஜய். கொஞ்சம் சாமி வர்ற மாதிரி மாண்புமிகு கொஞ்சம் பின்னாடி சொல்லுவாங்க.
எங்களுக்கு அழகர் ஐயா பார்த்தது ரொம்ப நாங்க செஞ்ச பாவங்கள்லாம் திண்டு புண்ணியம் கிடைச்சு வருஷம் இதுதான் முதல் வருஷம். ஆமா இங்க உள்ள வந்து பார்த்தது, அதனால நல்லா தரிசனம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பச்சை பட்டு எடுத்து இறங்கி இருக்காரு, நல்லா செழிப்பா இருக்கும், நாடு நலம் பெறும், வீடு வளம் பெறும், நல்லா செழிப்பா இருக்கும். என் பேர் ஜெயபாரதி. ஓகே, என் பேர் அபிராமி. நான் சென்னையில இருந்து வரேன். நம்ம ஊர் திருவிழாக்காகவே லீவ் எடுத்து வந்திருக்கேன். முறையா இந்த நேர்ல இந்த திருவிழா நடக்கிறத ஆத்துல இறங்குற ஃபங்க்ஷனை நேர்ல பார்க்க வந்திருக்கேன். இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து டிவில மட்டுமே பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். ஆனா இப்ப நேர்ல பார்த்தது ஒரு லக்கியான சான்ஸ். மதுரை மக்களே இங்கதான் கூடி இருக்காங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கு. இத பாரம்பரியமா நடத்திட்டே வர இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை கரெக்டா சிறப்பா மேனேஜ் பண்ணிருக்காங்க. புது வைபா தான் இருக்கு. நேர்ல பாக்குறதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். ஃபேமிலியோட வந்திருக்கோம். மதுரை மக்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும். மதுரையில மழை பெய்யணும், வைகை ரிவர் வந்து ஃபுல் நிரம்பி இருக்கணும். இந்த திருவிழா வந்து எப்பவுமே சிறப்பாவே நடக்கணும். என் பேர் அபிராமி. திருவிழா பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. 10 லட்சம் பேர் இருந்த ஒரு திருவிழா. 5:30 மணிக்கு கச்சப்பட்டு அழகர் இறங்குனாரு. நேரா பார்த்து மதுரை சித்திரை திருநாளே ஒரு தனி வைப் தான். இங்க வந்து எல்லாருமே வந்துட்டு சாமி பார்க்க வந்திருந்தோம். காலை 5:30 மணில இருந்து காலை 5:30 மணிக்கெல்லாம் சாமி வந்துருச்சு. நாங்க 3 மணில இருந்து இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2-3 வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாமி வந்துட்டு ஆத்துல இறங்கும் போது வந்துட்டு ஒரு தனி கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸா இருந்துச்சு. இந்த சித்திரை திருவிழா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்க வந்திருந்தாங்க. அவங்கதான் வந்துட்டு அடுத்தடுத்து சித்திரை திருவிழாலாம் வந்து கொண்டு போகணும். நிறைய பேர் வந்துட்டு டிவில பாக்குறீங்க, ஆனா டிவில பாக்குறத நேர்ல வந்து பாருங்க. இங்க ஆக்சுவலி வந்து ஒரு தனி வைபா இருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. அதுவும் காலையில விடிய காலையில இருக்கும் போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. அதனால எல்லாரும் கண்டிப்பா சித்திரை திருவிழாக்கு வந்து இங்க வந்து பாருங்க. அது இது பெருமாள் வந்து பச்சை பட்டு உடுத்தி வந்து வந்திருக்காங்க. அது வந்துட்டு விவசாயிகள்லாம் செழிப்பா இருக்கணும், மழை பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். மதுரை சித்திரை திருவிழா வந்து இனிமேல் நடந்துகிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஹிஸ்டரி வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். அது வந்துட்டு அழிஞ்சிடக்கூடாது. 10 லட்சம் மக்கள் வந்து இங்க கூடி இருக்காங்க சாமி பாக்குறதுக்காக. சாமி வந்து பார்க்கவே அழகா இருக்கு, பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. என் பேர் சுதர்ஷா. நான் +2 படிக்கிறேன்.